மேடம், இப்போ நான் கிளியரான இஷ்யூ சொல்கிறேன். இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக கொடுத்தேன், சரிங்களா? இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் ஆகுதுங்களா? இது ஆக்சுவலாக ஆர்ஜிபி போர்டுங்கிறங்காட்டி மல்டி கலர்ஸில் வேலை செய்யும். எனக்கு கீபோர்டு பிரச்சனை இருந்தது, நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. கீபோர்டு இஸ் ஒர்க்கிங் ஃபைன், ஓகேங்களா? சரிங்களா? சிஸ்டம்குள்ளே போயிடுச்சா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய பின் நான் டைப் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ கீபோர்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ கீபோர்டு வந்து ப்ராப்பராக வேலை செய்யுது. நல்லா பார்த்துங்க, ப்ராப்பராக வேலை செய்யுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கீபோர்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரெஷர் பேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கவனித்து பாருங்கள், நான் கீபோர்டை வந்து ஸ்டாட்டிக் லைட்டிங்கில் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர்ஓஜி பட்டன்னு உங்கள் இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா ஆர்மரி கிரியேட்டுக்குள்ளே போகும், சரிங்களா? ஆர்மரி கிரியேட்டுக்குள்ளே போச்சுன்னா இங்கே ஆர்ஓ சிங்க்னு ஒன்று இருக்கும். ஆர்ஓ சிங்க் இருக்குங்களா, தெரியுதா? ஆர்ஓ சிங்க் இது வந்து கீபோர்டோட கலர் எஃபெக்ட்ஸை மாற்றுறது, சரிங்களா? கீபோர்டோட கலர் எஃபெக்ட்ஸை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஸ்டாட்டிக்கில் வச்சுருக்கேன். ஸ்டாட்டிக்னால் சிங்கிள் கலர்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் தான் ரெட் கலரில் இதாக இருக்குது. அதப்போ ஸ்டாட்டிக் கலர். நான் என்ன கலர் வச்சுருக்கிறேன், ஒயிட் கலர் வச்சுருக்கேன். இப்போ கீபோர்டோட பேக்லைட் என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ அடுத்தது அப்படியே அண்டரில் போனோம்னா கீபோர்டு பேன் கடியில் பாருங்கள், இது ரைட் சைடு பேனில் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆக மாட்டேங்குது. இதே லெஃப்ட் சைடு பாருங்கள், அது பாட்டுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து ப்ரீத்திங்கில் ரெயின்போ கலருக்கு மாற்றுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரெயின்போ கலருக்கு மாற்றினோன்னே கீபோர்டு வந்து கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கவனிச்சிங்களா? ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் கலர் வந்து ரெயின்போ கலரில் வேலை செய்யுது, ஆனால் பிளிங்காக கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ரெயின்போ கலரில் இருக்குது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இங்கே பவர் கனெக்டிவிட்டி இஷ்யூ ஏதோ ஆகிருக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ. இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்டாட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். கலரை வந்து ஒயிட்டுக்கு பதிலாக ஒரு ரெட் கலர் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ரெட்டு வைக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ கீபோர்டு ரெட் கலரில் மாறிடுச்சிங்களா? இப்போது கீழேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரெட் கலர் ஸ்டாட்டிக்காக எல்லாமே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ரைட் சைடு ப்ராப்பராக ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்கேயோ நீங்கள் கனெக்டரில் தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ இதை சரி செஞ்சு கொடுங்க. நான் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த டேட்டில் வீடியோ எடுத்ததை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இது என்னோடய இஷ்யூ இல்லை. நான் கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தப்போ நீங்கள் பேனலை கழட்டுறப்போ தப்பாக ஏதாவது கழட்டி பிரச்சனையாக இருக்கும். கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சர்வீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். இதுதான் இஷ்யூ. கிளியராக புரிஞ்சுக்குங்க. என்னோடய சைடில் எந்த தப்பும் கிடையாது. கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் அப்போது பேனல் கடியில் இருக்கிற லைட்டிங்கை வந்து இஷ்யூ ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா?